Hello cuties, good morning. Today we will learn 6th standard English, Unit 3, Prose, the visitor from distant lands. The last class we will see supplementary, the apple tree in the format. Last class we will see the apple tree and the format. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு மெயின் டூ கேரக்டர்ஸ் இருந்தாங்க குட்டீஸ். யாருன்னா அந்த ஃபாதர், அந்த ஃபார்மர் வந்து இன்னொருத்தர் வந்து அவங்களோட டாட்டர், அது அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ட்ரீஸ் கடையில் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருந்தார். சின்ன வயசுலேருந்து ஃபார்மர் இருந்தார். இப்போ அவங்க குழந்தைங்களும் இருக்காங்க. அது மட்டும் இல்லாத சின்ன சின்ன குட்டி குட்டி லிவிங் திங்ஸ்லாம் இருந்துச்சு. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாத வந்துட்டு இதெல்லாம் வந்து வாழ்ந்துட்டுருக்கு. ஸோ அந்த ஃபார்மர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இது ரொம்ப இந்த மரம் வந்து ஓல்ட் ஆகிடுச்சி, வயசாகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கட் பண்ண பார்க்குறாரு, வெட்ட பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு அங்கே இருக்க இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த மரத்தை சுற்றி வந்து ரொம்ப ஒரு கெஞ்சுற மாதிரி வந்துட்டு சுற்றி சுற்றி வருது. அதில் தான் அவங்க டாட்டரும் வந்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து கெஞ்சுறாங்க இந்த ஃபார்மர்கிட்ட. கெஞ்சின பிறகு என்ன ஆகுறாங்க, ஃபார்மர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சரி, ஓகே, இந்த ட்ரீயை நான் ஆப்பிள் ட்ரீயை கட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவருக்கு அவங்க டாட்டருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம். தென் புக் பேக்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆல்ரெடி. நீங்கள் இதெல்லாம் ரைக்கால் பண்ணிடுங்க குட்டீஸ். Now today, Unit 3, a visitor from distant land அப்படிங்கிற ப்ரோஸ் நம்ம பார்க்கலாம். வாவ், இட்ஸ் அட்ராக்டிவ் அண்ட் கலர்ஃபுல். பார்க்கும்போதே இது எப்படி இருக்குது அப்படியே நமக்கு வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ரொம்ப ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்க்கும்போதே எடுத்து நமக்கு சாப்பிடணும் போல் இருக்குது இல்லையா? அந்த பிக்சர்ஸ்லாம் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பாருங்கள் குட்டீஸ், லுக் அட் த கலர் ஆஃப் த வெஜிடபிள்ஸ் அண்ட் ஸ்பைசஸ். நம்ம டெய்லியும் லைஃப்பில் வந்துட்டு நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம். தென் அது மட்டும் ஸ்பைசி ஐட்டம் நிறையா, காரம் சாப்பிட்றோம், இனிப்பு சாப்பிட்றோம். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது வந்துட்டு. நமக்கு ஃபுட்டு வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்துட்டு. ஃபுட் இல்லாமல் நம்ம உயிர் வாழவே முடியாது அப்படிங்கிற உங்களுக்கு விஷயம் தெரியும், நீங்கள் சயின்ஸில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஃபுட்டு வந்து நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு இம்பார்ட்டன்ட் ஒன். ஸோ ஃபுட்டு வந்து அது ஃபுட்டு சாதாரண ஃபுட்டு நமக்கு வந்துட்டு ஹெல்த்தி கிடையாது. அதுலேயும் வந்துட்டு ஒரு எனர்ஜி ஃபுட்டாக நம்ம சாப்பிடணும் டெய்லி லைஃப்பில் வந்துட்டு. நீங்கள் வந்துட்டு எனர்ஜி ஃபுட்டாக சாப்பிட்டு நீங்கள் என்ன ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ நான் வந்து நம்ம இந்த லெசனுக்குள்ளே பார்க்கலாம். A visitor from distant lands warm up. பாருங்க குட்டீஸ், இதில் நீங்கள் என்னென்ன பிக்சர்ஸ்லாம் பார்க்குறீங்க? உங்களுக்கு பார்த்தோன்னே தோணும், மேங்கோ இருக்குது, பிட்டர் கார்டு இருக்குது, பாகக்காய் இருக்குது, சில்லி இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டேஸ்டான ஃபுட்டெல்லாம் இதில் இருக்குது. இதில் வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம சின்ன வயசுலேருந்து படிச்சிருப்போம், அறுசுவைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அறுசுவைகள் என்னென்ன அப்படின்னா, ஸ்வீட் இனிப்பு, சோர் புளிப்பு, பிட்டர் கசப்பு, சால்ட்டி உவர்ப்பு, அஸ்ட்ரிஞ்சன்ட் உரப்பு, பஞ்சன்ட் கார்ப்பு. ஸோ அதை நம்ம அறுசுவை உணவுகள் அப்படின்னு சொன்னால் இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, உரப்பு, கார்ப்பு. ஸோ இந்த மாதிரி நம்ம நிறையா 6 விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். ஸோ அதை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், லுக் அட் த பிக்சர்ஸ், வாட் டு தேர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் டெல் யூ. இந்த பிக்சர்ஸ் நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுது? ஸோ இப்போ ஒவ்வொரு டேஸ்ட்டும் நம்ம சாப்பிடும்போது ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் நம்ம காட்டுவோம் நம்ம ஃபேஸில். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இனிப்பு சாப்பிட்டா எப்படி இருப்போம்? ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அப்படி நம்ம ரொம்ப மெதுவாக சாப்பிடுவோம். ஸ்வீட்னாவே அப்படியே ரொம்ப மெதுவாக சாப்பிடுவோம். இதுவே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காரம் சாப்பிட்டா எப்படி நம்ம என்ன ஃபீல் பண்ணுவோம் குட்டீஸ்? அது ரொம்ப காரமாக இருக்கும். என்ன பண்ணுவோம், உடனே தண்ணி குடிக்கணும் போல் இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லை, ரொம்ப காரமாக இருக்கும், ஐயோ காரமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கூட மைண்ட் செட் கூட நம்ம ஒரு சில டைம் அந்த காரம் சாப்பிட்றப்போ வந்துடும் நமக்கு. ஸோ அதான் அங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்துட்டு 6 டைப்ஸில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த இது கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்பைசஸ் அதாவது கொடுத்துருக்காங்க, அந்த சுவைகள் இப்போ டேஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த லெசன் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு காமிக் ஸ்ட்ரிப். அதாவது காமிக் ஸ்ட்ரிப் அப்படின்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வரும். அதை நம்ம வீட்டில் இப்போ நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து பேசுகிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த ஸ்டோரி வந்துட்டு இருக்கும்.
A visitor from distant land அப்படின்னா தொலைதூரத்தில் வந்த ஒரு பார்வையாளர். அதாவது இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுடைய நாட்டில் இருந்து வந்தது கிடையாது குட்டீஸ். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு வெஜிடபிளுமே வந்துட்டு நம்ம நாட்டில் விளையக்கூடியது கிடையாது, வெளிநாட்டிலிருந்து வந்துட்டு நமக்கு வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த லெசனில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி தான் இந்த லெசனில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கலாம். லுக் அட் த பிக்சர்ஸ், வாட் டு த எக்ஸ்பிரஷன் டெல் யூ. ஆல்ரெடி நீங்கள் பார்த்தோம், இந்த பிக்சர்ஸ் நம்ம ஒவ்வொன்றும் பார்க்கும்போது எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஒரு மேங்கோ வந்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கு. பிட்டர் கார்ட் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது. கசப்பு அது வந்து எப்படி இருக்குது. சில்லி சாப்பிட்டா எப்படி இருக்கும், காரமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஆரஞ்சு அந்த ஒவ்வொரு ஃப்ரூட்டை பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. fill in the blanks with an item that tastes the same. இப்போ கீழே நமக்கு ஒரு filling the blanks மாதிரி கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஒன் எக்ஸாம்பிள் இஸ் given ஃபார் ஈச். இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள். இப்போ அவங்க வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நம்மளும் வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச ஒரு 2 or 3 எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எழுதலாம். ஓகேவா குட்டீஸ். ஃபஸ்ட்டு ஒன் ஸ்வீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இனிப்பு. ஸ்வீட்னா அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், ஸ்வீட்னா இனிப்பு. இனிப்புக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவங்களே கொடுத்துட்டாங்க. என்ன அப்படின்னா சுகர் கேன். சுகர் கேனை என்ன குட்டீஸ், கரும்பு. நம்ம சாப்பிடும் இல்லையா, பொங்கல் டைமில் வருவது கரும்பு, நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, கரும்பு. குட்டீஸ் இங்கே பாருங்கள், நான் அதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அப்படியே வந்து புக் பேக்கில் ரைட் பண்ணிவிடுங்க. இந்த பிக்சர்ஸ் நீங்கள் இந்த லெசனை டீச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் இதில் காப்பி பண்ணியிருக்கோங்க உங்களுடைய புக் பேக்கில். ஃபஸ்ட் ஒன்று என்ன ஆல்ரெடி அவங்க கொடுத்துட்டாங்க, ஸ்வீட் கொடுத்துருக்காங்க, சுகர் கேன் கரும்பு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்ன ரைட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேண்டி. ஃபஸ்ட் ஒன்று என்ன ரைட் பண்ண போகிறோம், கேண்டி. கேண்டினா என்ன குட்டீஸ், மிட்டாயின்னு சொல்லும் இல்லையா, சாக்லேட்டுன்னு சொல்லும் இல்லையா, அதுதான் கேண்டி. நமக்கு ஸ்வீட்டில் தெரிஞ்சது கேண்டி. தென் கேக். கேக் நீங்கள் எல்லாமே சாப்பிட்ருப்பீங்க, கேக் சாப்பிடாதவங்க யாருமே இருக்க முடியாது, கேக்கு. தென் ஐஸ்கிரீம். ஸோ இதெல்லாமே இது மூணுமே ஸ்வீட். ஸோ அதனால் நம்ம என்ன அதில் வந்து ரைட் பண்ணியிருக்கோம். செகண்ட் ஒன் சோர். சோர்னு என்ன குட்டி சொன்னேன், புளிப்பு. அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா லைம். லைம்னா சுண்ணாம்பு. சுண்ணாம்பு அப்படிங்கிறது ஒரு சத்துக்கள் தான் வந்துட்டு. ஸோ அதுலேயும் விட்டமின் சி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸில். சுண்ணாம்பு சத்தும் வந்து நமக்கு நம்மளுடைய பாடிக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஒன்று வந்துட்டு. அவங்க ஆல்ரெடி லைம் கொடுத்துட்டாங்க. நம்ம வந்துட்டு என்ன எழுத போகிறோம் அப்படின்னா சீஸ். சீஸ் அப்படின்னா என்னதுன்னா பாலாடை கட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். பன்னீர் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்களே, அந்த இது பாலாடை கட்டி. தென் வினிகர். வினிகர் அப்படிங்கிறது உணவின் ஒரு அதாவது உணவோட சுவையை டேஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுக்காக, ஒரு டேஸ்ட்டை வந்து அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஒரு நீர்மம், அது ஒரு புளித்த நீர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை உணவின் சுவையை கூட்டுவதற்காக சேர்க்கப்படும் புளித்த நீர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதை வந்து அந்த வினிகரை ஊற்றணும் அப்படின்னா கேக்கில் எல்லாம் ஊற்றுவாங்க வினிகர் அப்படின்னு. எதுக்காக அப்படின்னா இந்த டேஸ்ட்டை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டும், வந்து இன்னும் தூக்கி காமிக்கும், அதுக்காக. நெக்ஸ்ட்டு யோகட். யோகட் அப்படின்னா வந்துட்டு சுவையூட்டப்பட்ட தயிர். அதாவது ரொம்ப டேஸ்ட் தயிர்லேயே பாருங்களேன், ஒரு சில டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புளிச்ச தயிர் அது ஒரு டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறாங்க யோகட் அப்படின்னா தயிர், சுவையூட்டப்பட்ட தயிர். நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன் பிட்டர். பிட்டர்னா உங்களுக்கு தெரியும், கசப்பு. பிட்டர் காட்டா பாகக்கான்னு உங்களுக்கு தெரியும். தென் நமக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா ஃபெனுக்ரிக். ஃபெனுக்ரிக் அப்படின்னா வெந்தயம். நம்ம அம்மா கிச்சனில் வச்சுருப்பாங்க வெந்தயம். அம்மாட்ட சொல்லி நீங்கள் காட்ட சொல்லுங்கள் கண்டிப்பாக. வெந்தயம். வெந்தயம் வந்து குளிர்ச்சியை தரக்கூடிய, நம்ம பாடியோட ஹீட்டை வந்துட்டு தணிக்கும். அதுக்கு வந்து அந்த வெந்தயத்தோட இம்பார்ட்டன்ட் இருக்குது. தென் ஆலிவ்ஸ். ஆலிவ்ஸ் அப்படின்னா அது ஒரு ஆயில். அதுவும் வந்துட்டு ஆயில் இப்போ நம்ம அம்மா வந்து சமைக்க இது பண்ணுறாங்களே, அது ஒரு ஒன் ஆஃப் த ஆயில். அது வந்து இந்த பாடி மசாஜ் இந்த மாதிரி நிறையா விஷயத்துக்காக அந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்பினாச். தேர்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்பினாச். ஸ்பினாச் அப்படின்னா கீரை. ஸோ இதெல்லாம் வந்துட்டு கசப்பு, நம்ம பச்சையாக சாப்பிட்டோம் அப்படின்னா கசப்பான ஃபீலிங்கை அது காட்டும் அந்த ஃபுட்டுலேருந்து. ஃபோர்த் ஒன் சால்ட்டி. சால்ட்டி அப்படின்னா சால்ட். உங்களுக்கு தெரியும் உப்பு எப்படி இருக்கும், உவர்ப்பாக இருக்கும், ரொம்ப இதாக இருக்கும். தென் அதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா பிக்கல்ஸ். பிக்கல்ஸ்னால் என்ன இருக்குன்னா ஊறுகாய். ஊறுகாய் எடுத்துகிட்டாவே நம்ம எப்படி இருக்கும் வந்துட்டு நீங்கள் எல்லாமே டேஸ்ட் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக. அது எப்படி இருக்கும், ரொம்ப அதில் அதிகமாக இன்க்ரீடியன்ஸ் என்ன உப்புவும் காரம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் அந்த சால்ட்டி அதிகமாக
உப்பு தான் அதில் ஊறுகாயில் இருக்கும் வந்துட்டு, அதுதான் சொல்ல உப்பு. தென் சீவீட் அப்படின்னா கடற்பாசின்னு சொல்லுவாங்க, அதுவும் ஒரு ஆஃப் த ஃபுட் ஐட்டம் தான். ஸோ அதுதான் வந்துட்டு சால்ட்டியில் வந்து அது வந்து உவப்பா சுவையை கூட்டக்கூடிய ஒன்று. நெக்ஸ்ட்டு 5th ஒன் ஆஸ்ட்ரீஞ்சன்ட். ஆஸ்ட்ரீஞ்சன்ட் அப்படின்னா உரப்பு ரொம்ப இதாக இருக்கும். பெட்டல்நட் அது எக்ஸாம்பிள் நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படின்னா பொமோகிரானட் மாதுளம்பழம் உங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சாப்பிட்டாவே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேட் இருக்கும். அதாவது இனிப்பும் இருக்காது, அது காரமாகவும் இருக்காது, அது ஒரு டிஃப்ரெண்ட்ஸான டேஸ்ட்டை கொடுத்துருக்கும். நீங்கள் அதை சாப்பிட்ருப்பீங்க பொமோகிரானட். தென் ப்ராக்கோலி அப்படிங்கிறது கேபேஜ்னால் முட்டைக்கோஸ் நம்ம சமையலில் சாப்பிட்றோம் இல்லையா, அம்மா வீட்டில் சமைப்பாங்க இல்லையா, அதில் அந்த மாதிரி டைப் தான் இந்த ப்ராக்கோலி அப்படிங்கிறது வந்துட்டு. அதுவும் வந்து இந்த உரப்பு டேஸ்ட்டை கொண்டு வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு லென்டில்ஸ் அப்படின்னா பயிர் வகைகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த முளைக்கட்டிய பயிர், பாசிப்பயிறு, நிறைய பயிர் வகைகள் நம்ம சாப்பிட்றோம் இல்லையா. ஸோ அதான் அங்கே லென்டில்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6th ஒன் பஞ்சன்ட் அப்படின்னா காரமாக இருக்கிறது. ஜிஞ்சர், அவங்க எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜிஞ்சர் கொடுத்துருக்காங்க. தென் கார்லிக் ஜிஞ்சர் இஞ்சி கொடுத்துட்டாங்க. கார்லிக்னா பூண்டு. ஆனியன் வெங்காயம். நெக்ஸ்ட் ஒன் பிளாக் பெப்பர் அப்படின்னா மிளகு, கருப்பாக இருக்கும் இல்லையா மிளகு, அம்மா கிச்சனில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ரசத்துக்கெல்லாம் மெயினாக இந்த மிளகு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிக்ஸ் இதுக்கும் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் இது நீங்கள் புக்ஸில் எழுதிடுங்க குட்டீஸ், மறக்காமல். நவ் லேர்ன் க்ளோசரி. ஃபாரின் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், பிலாங்ஸ் டு அதர் கண்ட்ரி, அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிற நாட்டை தான் வந்துட்டு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபாரின் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபாரின் போகிறோம். லண்டன் அப்படின்னா ஃபாரின் போகிறோன்னு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அதான் ஃபாரின் சொல்கிறாங்க. மெர்ச்சன்ட்ஸ்னால் வியாபாரி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். பீப்புள் ஹூ ட்ரேட், யாரெல்லாம் வந்துட்டு ஒரு பொருளை வாங்கி விற்கிறாங்களோ அவங்கள வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, மெர்ச்சன்ட்ஸ். செயில்டு அப்படின்னா பயணம். ட்ராவல்டு இன் போட் ஆர் ஷிப், ஒரு போட்லேயோ இல்லை ஒரு ஷிப்லேயோ இதில் ஒரு பயணம் செய்கிறவங்க என்ன சொல்லுவோம், செயில்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். போர்த்துகீஸ், பீப்புள் ஆஃப் போர்ச்சுகல், அதாவது போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நேஷ்னல், அது ஒரு கண்ட்ரி. போர்ச்சுகீஸ் அப்படிங்கிறது கண்ட்ரி. பீப்புள், அந்த போர்ச்சுகீஸில் என்ன பீப்புள் இருப்பாங்க அப்படின்னா போர்ச்சுகல் பீப்புள் இருப்பாங்க. இப்போ ஜப்பானில் வந்து எந்த பீப்புள் இருப்பாங்கன்னா ஜப்பானீஸ் இருப்பாங்க. இப்போ நம்ம இந்தியன் அப்படின்னா வந்துட்டு இந்தியாவில் எந்த பீப்புள் இருப்பாங்க, இந்தியன் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஏன்னா அட்வென்ச்சரஸ் அப்படின்னா பிரேவ் அண்ட் போல்ட், அதாவது ரொம்ப தைரியமாக வீரமாக. பாப்புலர்னால் வெல் நோன், நல்லா அறிமுகமான. ஸ்டப்பி அப்படின்னா ஷார்ட் அண்ட் திக், ஸ்டப்பின்னா அப்படியே கட்டையாக அந்த இது சொல்கிறாங்களே அதுதான். டெலிஷியஸ் டேஸ்டி, ரொம்ப சுவையாக. Now listen. Many families lived in a village near செஞ்சி in விழுப்புரம் district. மணியோட ஃபேமிலி எங்கே இருக்காங்க அப்படின்னா விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் செஞ்சி ஒரு வில்லேஜில் ஒரு கிராமத்தில் இருக்காங்க. மணி லைக் ஒன்லி எ ஃபியூ வெஜிடபிள்ஸ். மணி வந்துட்டு என்னென்னா கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், அவனுக்கு வந்து ஒரு சில காய்கறிகள் தான் அவனுக்கு பிடிக்கும். பொட்டேட்டோஸ் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் வேர் த டூ தட் கீப் லைக் வெரி மச். அவன் ரொம்ப எதை விரும்பி சாப்பிடுவான் மணி அப்படின்னா லேடிஸ் ஃபிங்கர்னால் வெண்டைக்காயும், பொட்டேட்டோ அப்படின்னா உருளைக்கிழங்கு, அது ரெண்டையும் தான் அவன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். ஒன் டே வென் அம்மா சர்வ் பொட்டேட்டோ கறி, ஒரு நாள் வந்துட்டு அவங்க மணியோட அம்மா வந்துட்டு அவனுக்கு சர்வ் பண்ணுறாங்க. என்னத்தை அப்படின்னா பொட்டேட்டோ கறி, அதாவது பொட்டேட்டோ கிரேவி மாதிரி ஒரு தாளித்து அவனுக்கு வந்து அம்மா வந்து அவனுடைய பிளேட்டில் பரிமாறுறாங்க. I don't want to eat potatoes today because they are foreign vegetables. மணி சொல்கிறான், எனக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் பொட்டேட்டோ வந்துட்டு சாப்பிட மாட்டேன். பிகாஸ் ஏன் அப்படின்னா they are foreign vegetables. அந்த பொட்டேட்டோ எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஃபாரின்லேருந்து வந்திருக்கு, வெளிநாட்டிலேருந்து அந்த பொட்டேட்டோவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு மணி வந்து அம்மாக்கிட்ட சொல்கிறான். உடனே அவங்க பக்கத்தில் இருக்கிற அவங்க சிஸ்டர் சொல்கிறாங்க, அவங்க சிஸ்டர் நேம் செல்வி, அவங்க சொல்கிறாங்க, நோ தே ஆர் நாட், அம்மா பாத் தெம் ஃப்ரம் த வெஜிடபிள் ஷாப் நியர் த பஸ் ஸ்டாப்.
உடனே செல்வி சொல்கிறாங்க என்னன்னு, அம்மா அது வந்துட்டு அம்மா வந்துட்டு வெளிநாட்டிலலாம் போய் எதுவும் வாங்கிட்டு வரல. அது வந்து பக்கத்தில் இருக்கிற நம்ம வெஜிடபிள் ஷாப்பில் தான் போயிட்டு, இந்த பஸ் ஸ்டாப் பக்கத்தில் இருக்குது இல்லையா, அந்த ஷாப்பில் தான் போய் அம்மா அந்த பொட்டேட்டோலாம் வாங்கிட்டு வந்தாங்க, வெஜிடபிள் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க. தென் அப்பா, செல்வி இஸ் டூ ஸ்மால் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் பொட்டேட்டோஸ் ஆர் நாட் ஃப்ரம் இந்தியா. அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். அப்பா கிட்ட போய் சொல்கிறான், அப்பா செல்வி ரொம்ப சின்ன பொருளாக இருக்கிறாப்பா, அவள் நான் என்ன சொல்ல வரேன்னு அவள் புரிஞ்சிக்கவே இல்லை. பொட்டேட்டோலாம் வந்துட்டு இந்தியாவிலேருந்து வந்ததே இல்லை, அது வெளிநாட்டிலேருந்து வந்ததுன்னு நான் சொல்கிறேன்ப்பா, அவள் என்னமோ வேறு மாதிரி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மணி அப்பா கிட்ட சொல்கிறான். அப்பா உடனே சொல்கிறாரு, ஸோ வாட், இப்போ என்ன, அதனால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து கேட்குறாரு மணிக்கிட்ட. அதுக்கு மணி சொல்கிறான், அவர் டீச்சர் told us that we should buy and eat locally grown food. அவங்க டீச்சர், மணியோட டீச்சர் சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, நம்ம லோக்கலாக, அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே வளர்கிற வெஜிடபிள்ஸ் தான் நம்ம சாப்பிடணும், வெளிநாட்டிலேருந்து வர வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு அவங்க டீச்சர் சொன்னாங்க. அதை வந்துட்டு அவன் வந்து அப்பா கிட்ட சொல்கிறான் மணி வந்துட்டு. She also told us used to things made in our country. அது மட்டும் இல்லாத வந்துட்டு எங்கள் டீச்சர் என்ன சொன்னாங்கன்னா, எந்தெந்த திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம கண்ட்ரியில் வருதோ அந்த மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃப்ரூட்ஸோ அந்த வெஜிடபிள்ஸை நம்ம சாப்பிடணும், மீதி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு மணி வந்து சொல்கிறான். வாட் எல்ஸ் டிட் யுவர் டீச்சர் டெல் யூ? இது மட்டும்தான் சொன்னாங்களா, இன்னும் வேறு என்னென்னலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி பக்கத்தில் இருந்துகிட்டே கேட்குறாங்க. நம்ம வந்து கிளாஸ் ரூமில் இருக்கும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம வீட்டில் போய் சொல்லுவோம் இல்லையா, அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படிலாம் சொன்னாங்க, எங்கள் மிஸ் இப்படிலாம் சொன்னாங்கன்னு சொல்லணும்னா, அந்த மாதிரி தான் இந்த காமிக் ஸ்ட்ரிப் இருக்கும் குட்டீஸ். என்ஜாய் பண்ணி படிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதில் பாருங்கள், அண்ட் யூ கேனாட் ஆர்டர் டொமேட்டோ சூப் எய்தர் ஆர் ஈவன் பைனாப்பிள் ஜூஸ். இப்போ அவங்க அப்பா அவங்க அம்மா வந்துட்டு இப்போ 3 பேரும் வந்து சொல்ல ஆரம்பித்தோன்னே வந்துட்டாங்க, 3 பேர் ஒரு பிளேஸ்க்கு வந்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இனிமேல் நீ என்ன பண்ண முடியாதுன்னா, டொமேட்டோ சூப், அதாவது தக்காளி சூப்பு, ஈவன் பைனாப்பிள் ஜூஸ், அதாவது அனாசி பழ ஜூஸு, இதெல்லாம் நீ என்ன பண்ண முடியாது, ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்கிறாங்க, இப்போ தென் யூ கேனாட் ஈட் பாப்கார்ன் த நெக்ஸ்ட் டைம் வி கோ டு வாட்ச் அ மூவி. அது மட்டும் இல்லாத இனிமேல் நம்ம மூவிக்கெலாம் போனால் நீ அந்த பாப்கார்ன்லாம் அங்கே விற்கும் இல்லையா அந்த மூவி இதில் நம்ம தேட்டரில், ஸோ அதெல்லாம் நீ சாப்பிட முடியாது அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் செல்வி சிஸ்டர் சொல்கிறாங்க, மணி தென் யூ கேனாட் ஆர்டர் எனி திங். ஸோ இப்படியே நீ போன அப்படின்னா, இப்படியே இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாது நீ சொன்னீங்கன்னா எதுவுமே நீ ஆர்டர் பண்ண முடியாது அப்படின்னு செல்வி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. உடனே அடுத்து மணி சொல்கிறான் வந்துட்டு என்னன்ட்டு, ஒய் கேனாட் ஐ ஈட் பாப்கார்ன் ஆர் சூப் ஆர் எனி திங் தட் ஐ வாண்ட் டு. ஏன் எதனால் எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, என்ன காரணம், எதனால் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அம்மாட்ட கேட்குறான் வந்துட்டு. அதுக்கு அம்மா சொல்கிறாங்க, டோன்ட் யூ நோ தட் கார்ன், டொமேட்டோஸ் அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ஆல் கேம் ஃப்ரம் அதர் கண்ட்ரீஸ். உனக்கு தெரியாதா, பாப்கார்னு, டொமேட்டோஸ் அண்ட் தக்காளி அண்ட் ஈவன் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய், இதெல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா அதர் கண்ட்ரீஸ், ஃபாரின்லேருந்து தான் வந்திருக்கு அப்படின்னு அம்மா வந்து சொல்கிறாங்க மணிக்கிட்ட. உடனே அடுத்தது சொல்கிறாங்க, ரியலி, ஃபஸ்ட்டு வந்து அவள் செல்வி சார் கேட்குறா, ரியலி ஹவு டி தே கம் அவர் கண்ட்ரி அம்மா, டி தே கெட் ஆன் அன் ஏரோப்ளைன் அண்ட் கம் ஹியர். எப்படிம்மா அதெல்லாம் இங்கே வந்து அங்கேருந்து வந்துச்சு, உண்மையாவா, எப்படி அதெல்லாம் இங்கே வந்துச்சு நம்ம கண்ட்ரிக்கு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எப்படி ஏரோப்ளைன் ஏறி வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கேட்குறாங்க. அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நோ சம் மெர்ச்சன்ட்ஸ் பாட் தெம் ஹியர் லாங் எகோ பை சி. அதாவது சில வியாபாரிகள், மெர்ச்சன்ட்ஸ்னால் நம்ம சொன்னோம் இல்லையா, வியாபாரிகள், வணிகர்கள் வந்துட்டு அவங்க வந்துட்டு கடல் வழி பயணத்து மூலியமாக நம்ம நாட்டுக்கு வந்து அந்த திங்ஸ் எல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்துட்டு நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாம் பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. why did they bring vegetables to India? எதனாலப்பா வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லாம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி கேட்குறான். அம்மா அண்ணா அப்பா லாஃப்டு. அம்மாவும் அப்பாவும் இப்போ என்ன பண்ணுறாங்க, சிரிக்கிறாங்க. லாஃப்டு அப்படின்னா சிரிக்கிறதுன்னு அர்த்தம், சிரிக்கிறாங்க.
they could have brought some sweets, why did not they? ஏமா அந்த அவங்க வந்து வெஜிடபிள்ஸ் கொண்டாந்தாங்கல்ல, அதுக்கு அதில் ஏதாவது ஒரு ஸ்வீட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, நான் என்ஜாய் பண்ணி சாப்பிட்ருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வி கேள்வி வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க. அடுத்த அம்மா சொல்கிறாங்க, people came to India in search of spices, especially black pepper. அதாவது அங்கே இருக்கிற இந்தியன், அதாவது அந்த வெளிநாட்டிலேருந்து எதுக்காக அந்த வணிகர்கள், அந்த மெர்ச்சன்ட்ஸ்லாம் வந்தாங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, சில ஸ்பைசஸ்னோம்னா அந்த வாசனை பொருட்கள், நம்ம நாட்டில் வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த பட்டை, லவங்கம், இந்த மாதிரி நிறையா வாசனை பொருட்கள்லாம், நம்ம சோம்பு, சீரகம், இதெல்லாம் அந்த வாசனை பொருட்களையெல்லாம், பெப்பர், மிளகு, இதுக்கெல்லாம் வாங்கிறதுக்கோசரம் தான் கடல் வழி பயணம் மூலமாக வந்தாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க வந்துட்டு. A man from Portugal named Vasco da Gama sailed to கேரளா. ஸோ ஃபஸ்ட்டாக வந்து யார் வந்தாங்க அப்படின்னா, வாஸ்கோட காமா அப்படிங்கிற ஒரு போர்ச்சுகல்லேருந்து ஒரு மேன் வந்தார். அந்த மேன் வந்துட்டு அந்த மேன் எங்கே வந்தார் அப்படின்னா கேரளாவுக்கு வந்தார். அதாவது கடல் வழி பயணத்து மூலமாக எங்கே வந்து சேர்ந்தாருன்னா கேரளாவுக்கு வந்தார். இந்த பிக்சர்ஸில் இருக்காங்க இல்லையாக்கன்னா, அவங்க தான் அந்த வாஸ்கோட காமா அப்படிங்கிறவர் வந்தார். இமேஜின் இப்போ பாருங்கள், அடுத்து பாருங்கள். Imagine the joy of the sailors when they reached Kozhikode and found black pepper. அதாவது ஃபஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்களே ஒரு நிமிஷம் வந்துட்டு அம்மா சொல்கிறாங்க, நீ இமேஜினேஷன் பண்ண பாரு, அந்த செயலர் இருக்காளே, அந்த மாலுமி இருக்கார் இல்லையா, வணிகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்போ வந்த உடனே கோழிக்கோட்டுக்கு தான் அவர் வந்தார். கோழிக்கோட்டுக்கு வந்தோடனே அந்த பிளாக் பெப்பர் பார்த்தோன்னே அவர் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. they took a lot of pepper back to the country. ஸோ அது மட்டும் இல்லாத என்ன பண்ணாங்க, இங்கே வந்து பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டது மட்டும் இல்லாத என்ன பண்ணாங்க, இங்கே இருக்கிற அந்த பேப்பரையும் அவங்களுடைய கண்ட்ரிக்கு, போர்ச்சுகலுக்கு எடுத்துக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. they took spices from India. ஆமாம், இங்கே இருக்கிற ஸ்பைசஸ்லாம் வந்து வாங்கிட்டு போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ், பட் ஹூ பாட் த வெஜிடபிள்ஸ் இன்டு இந்தியா. சரி, ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அந்த வாசனை பொருட்கள்லாம் வாங்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ வெஜிடபிள்ஸ்லாம் யார் இது பண்ணாங்க, இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க, யார் வாங்கினாங்க, எப்படி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு மணி வந்து கேட்குறான். த போர்த்துகீஸ் பாட் தெம் டு இந்தியா. போர்த்துகீஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த மிளகெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த வாசனை பொருட்களை எல்லாம் அவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க. அதுக்கு அதில் என்ன திருப்பி கொண்டாந்து வந்தாங்க, பொட்டேட்டோ வாஸ் ஒன் ஆஃப் தோஸ் வெஜிடபிள்ஸ். ஸோ அந்த பொட்டேட்டோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் வந்துட்டு அவங்க நாட்டில் விளையிற பொருட்களை எல்லாம் கொண்டாந்து நம்ம நாட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து சொல்கிறாரு. Mani and Selvi looked at the potato curry on their plates and quickly began to eat it. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, மணியும் செல்வியும் ரெண்டு பேரும் அவங்களோட பிளேட்டை வந்து பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, குயிக்காக, அதாவது வேகமாக எடுத்து அந்த பொட்டேட்டோவை வந்துட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. wow, this is potato has traveled so far. அதாவது இந்த பொட்டேட்டோ வந்து இவ்வளோ தூரத்துலேருந்து வந்துட்டு பயணம் பண்ணி வந்திருக்கா. ஃபேர் அப்படின்னா வந்துட்டு ரொம்ப தொலைதூரத்துலேருந்து வந்த ஒரு பொருள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. ஸோ வந்திருக்கா, இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். கேர்ஃபுல் செல்வி, டோன்ட் அப்செட் யுவர் ஃபாரின் விசிட்டர். ரொம்ப கேர்ஃபுல்லாக சாப்பிட்டு செல்வி, ஃபாரின் அதாவது வெளிநாட்டு இந்த பொட்டேட்டோ வந்து நீ அப்செட் பண்ணாமல் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. செல்வி புல்ட் ஏ லாங் க்ரீன் சில்லி அவுட் ஆஃப் கறி. செல்வி இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னா, அவளுடைய பிளேட்லேருந்து ஒரு க்ரீன் சில்லி எடுக்கிறான் வந்துட்டு, அந்த பச்சை மிளகாய் எடுத்து அவள் கையில் இது பண்ணுறான். உடனே எடுத்துகிட்டு அவள் சொல்கிறான், ஹூ இஸ் அ ஃபாரின் விசிட்டர். அம்மா, யூ ஆர் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ. அம்மா, நீ இதை பார்த்து தான் சொன்னியா, அங்கே பாரு என்னை பார்த்து என்ன கமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டு, நீ இதை தான் சொன்னியா, ஃபாரின் இந்த சில்லி தான் நீ சொன்னியா ஃபாரின் விசிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, இதை என்னை பார்த்து கமெண்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. நோ, அம்மா இஸ் நாட் மேக்கிங் ஃபன், ஷீ இஸ் டாக்கிங் அபவுட் த ஃபாரின் ஃப்ரூட் சில்லி. அம்மா வந்து காமெடியெல்லாம் பண்ணல செல்வி, அந்த உண்மையாலுமே சில்லி வந்துட்டு ஒரு ஃபாரின் கண்ட்ரிலேருந்து வந்த ஃப்ரூட் தான் அப்படின்னே சொல்கிறாங்க. சில்லி அப்படின்னா பச்சை மிளகா. Chilies were very popular in South America, but no one else in the world knew of this spicy fruit. ஆனால் சில்லி வந்து ரொம்ப ஃபேமஸ் எங்கே அப்படின்னா சவுத் அமெரிக்காவில் வந்துட்டு. ஆனால் அது வந்து யாருக்குமே தெரியல, அது ஒரு ஸ்பைசியான ஃப்ரூட், வேர்ல்டு லெவலில் வந்து அது தெரியலை. ஒன் டே செயலர் நேம்டு, இப்போ இன்னொரு செயலர் வராரு, யார் அப்படின்னா அவருடைய நேம் வந்து கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ்.
sailed to சவுத் அமெரிக்கா. அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் சவுத் அமெரிக்காவுக்கு தான் அவர் வராரு ஃபஸ்ட்டு வந்துட்டு. அங்கே தான் அவர் போகணும்னு நினைக்கிறாரு. பட் எதேச்சியாக அவர் என்ன பண்ணுறாரு, தி sailor வாஸ் ஆக்சுவலி லுக்கிங் ஃபார் இந்தியா. அப்போ எதேச்சியாக அவர் வந்து இந்தியாவை வந்து அவர் பார்க்குறாரு. ஹி வாண்டட் டு பை பிளாக் பெப்பர். ஸோ என்ன பண்ணுறாரு, இப்போ வந்து அவருக்கு வந்து தேவைப்படுது என்ன அப்படின்னா பிளாக் பெப்பர், அந்த மிளகு இருக்குது இல்லையா, அது தேவைப்படுது. இன்ஸ்டட் ஹி ஃபவுண்ட் சவுத் அமெரிக்கா அண்ட் த சில்லி. அது மட்டும் இல்லாத என்ன பண்ணுறாரு, சில்லியும் வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, ரெண்டுமே அவருக்கு தேவைப்படுது. இந்தியாவில் இருக்கிற அந்த மிளகும் வேணும், சவுத் அமெரிக்காவில் இருக்கிற அந்த சில்லியும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. ஹவு சேட் ஃபார் கொலம்பஸ். ஏன் வந்து அவர் ரொம்ப கொலம்பஸ் வந்து சேடாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது கேள்வி கேட்குறா செல்வி. இட் வாஸ் அ லிட்டில் சேட், ஒரு கொஞ்சமாக ஒரு சேடு. பட் பிகாஸ் ஹி வாண்ட் டு சவுத் அமெரிக்கா ஹி ஃபவுண்ட் த சில்லி. ஆனால் சவுத் அமெரிக்காவில் தான் அந்த சில்லியை வந்து கண்டுபிடிச்சாங்க. இட் வாஸ் ஸ்பைசி ஆஸ் த பிளாக் பெப்பர். ஆனால் அது வந்து அதை விட எது ரொம்ப ஸ்பைசியாக காரமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மிளகு ரொம்ப காரமாக இருந்துச்சு. அண்ட் ஸோ கிறிஸ்டோஃபர் கொலம்பஸ் பேக் த சில்லி அண்ட் டுக் இட் பேக் டு ஹிஸ் கண்ட்ரி வித் கேம். இப்போ என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் வந்துட்டு கொலம்பஸ் வந்துட்டு அந்த சில்லியவே வந்துட்டு என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா அவருடைய கண்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டாரு. பட் ஹவு டிட் இட் கம் ஹியர். பட் எப்படி அவர் இங்கே வந்தார், மறுபடியும் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் மணி. சில்லி வாஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் தட் த போர்ச்சுகீஸ் brought டு இந்தியா. ஸோ சில்லி வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த இதுதான் ஃபேமஸான ஒரு இதுதான் தட் அதை போர்ச்சுகீஸ் அதாவது போர்ச்சுகீஸ்லேருந்து தான் வந்துட்டு சில்லி வந்து நமக்கு இந்தியாவுக்கு கிடச்சிது அப்படின்னு அப்பா சொல்கிறார். குட்டி சைடில் பாருங்கள். சில்லிஸ் ஆர் கல்டிவேட்டட் மோர் இன் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு சில்லி மிளகாய் எங்கே அதிகமாக விளையுது அப்படின்னு பார்த்தா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட், அதாவது நம்ம ராமேஸ்வரம்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கே தான் வந்து விளையுது. ஸோ அதே மாதிரி தான் சின்ன வெங்காயம் நம்ம அம்மா சமையலை யூஸ் பண்ணுறாங்களே சின்ன வெங்காயம், அது எங்கே விளையுது தமிழ்நாட்டில் அப்படின்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் விளையுது. இன் இந்தியா சில்லி வாஸ் ஃபர்ஸ்ட் brought into Goa and the people that learned to use this new spice their cooking. இந்த இந்தியாவில் வந்து சில்லி வந்து எங்கே ஃபஸ்ட்டாக இது பண்ணாங்க அப்படின்னா கோவாங்கிற பிளேஸில் தான் வந்துட்டு. அண்ட் பீப்புள் that learned யூஸ் திங்ஸ் நியூ ஸ்பைஸ், அதாவது அவங்களுடைய அந்த சில்லி யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்க, அதுவும் ஒரு ஸ்பைசியான ஒரு திங்ஸ், அதாவது ஒரு இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கற்றுக்கிட்டாங்க, வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அப்படின்னு கற்றுக்கிட்டாங்க அவங்க குக்கிங்கில். பிஃபோர் த கண்ட்ரி ஆஃப் சில்லிஸ் பெப்பர் வாஸ் யூஸ் இன் குக்கிங். அதாவது சில்லி வராதுக்கு முன்னாடி எதை யூஸ் பண்ணாங்க அந்த ஸ்பைசிக்காக அப்படின்னு, காரத்துக்காக எது வந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா அந்த பெப்பர் தான் சொல்கிறாங்க. பெப்பர் தான் காரத்துக்கு இதுக்கு முன்னாடி சேர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ சில்லி வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே பெப்பரை நிறுத்திட்டு சில்லி மிளகாயவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டூ யூ நோ பார்த்தலாம் குட்டீஸ். சில்லிஸ் வேர் ஃபர்ஸ்ட் நோன் அஸ் கோவை மிர்ச்சி. அதாவது கோவாவில் வந்ததுனால தான் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கோவை மிர்ச்சி. இந்தியாவில் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு கோவாங்கிற பிளேஸுக்கு தான் வந்துச்சு சில்லி. ஸோ அங்கே அதனால் என்ன கோவை மிர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. சூன் தேர் வாஸ் மெனி டிஃப்ரெண்ட் கைட்ஸ் ஆஃப் சில்லிஸ். கொஞ்ச நாட்கள்லேயே வந்துட்டு நிறைய வகைகள் வந்துருச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகா, குடமிளகா, ஸோ இந்த மாதிரி நிறைய நம்ம வகைகள் பார்க்குறோம். க்ரீனாக இருக்கும், அப்புறம் எல்லோ கலரில், அந்த குடமிளகாலாம் பார்த்திங்கன்னா அப்படின்னா எல்லோ கலரில் இருக்கும், ரெட் கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸில் வந்துருச்சு, கலர்ஸில் வந்துருக்கு சில்லிஸ்லாம். சம் வேர் லாங் அண்ட் திங் அண்ட் சம் வேர் ஃபேட் அண்ட் ஸ்டபி. சில மிளகாய் எப்படி இருக்கும் அப்படின்னா லாங்காக இருக்கும். இப்போ பச்சை மிளகாய் எப்படி இருக்கும், நீட்டமாக லாங்காக இருக்கும். அந்த குடமிளகா பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்டபி குட்டையாக இருக்கும், அப்படியே கட்டையாக அப்படியே ரவுண்டாக அழகாக பவுல் மாதிரி இருக்கும் வந்துட்டு. ஸோ அதான் சொல்கிறாங்க. பீப்புள் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா பிகன் டு யூஸ் தீஸ் இன் தேர் குக்கிங். ஃபஸ்ட்டு வந்து எங்கே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவிலே அண்ட் ஸ்ரீலங்காவிலேயும் தான் வந்துட்டு இந்த சில்லியை வந்து அவங்களோட குக்கிங்கில் யூஸ் பண்ணாங்க. சூன் இஸ் ஸ்ப்ரெட் டு மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு. கொஞ்ச நாட்கள்லேயே வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு அந்த சில்லி யூஸ் பண்ணுற அளவுக்கு ஃபேமஸ் ஆயிடுச்சு. செல்வி அண்ட் மணி லுக்ட் அட் த சில்லி அண்ட் தேர் பிளேட். இப்போ என்ன பண்ணுறாங்க, செல்வியும் மணியும் அவனுடைய பிளேட்டில் இருக்கிற சில்லியை பார்க்குறாங்க. அண்ட் ஹவ் யூ மேக் அவர் ஃபுட் டெலிஷியஸ். ஸோ இந்த சில்லியை யூஸ் பண்ணுறதுனால வந்துட்டு ஒரு அந்த ரெசிபியே வந்து எவ்வளோ வந்து டெலிஷியஸ், ரொம்ப சுவையாக டேஸ்ட்டாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். உடனே செல்வி சொல்கிறாங்க, வாட் எ லாங் டிஸ்டன்ஸ் யூ ஹேட் ட்ராவல்டு. எவ்வளோ தூரத்தில் நீ வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து அந்த சில்லியை பார்த்து கேட்குறான்.
தே ஷவுட்டட் அண்ட் குவிக்லி டுக் அ பைட் ஆஃப் த சில்லி. இப்போ என்ன பண்ணார், 2 பேரும் சத்தம் கத்திக்கிட்டே, அந்த அந்த சில்லி வச்சா எப்படி வரும், நமக்கு காரமாக இருக்குமே, அந்த அந்த கத்திக்கிட்டே என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் பைட் கடிக்கிறாங்க. 2 பேரும் இங்கே பாரு, இந்த பிக்சர்ஸில் பாரு, கடிக்கிறாங்க சில்லி எடுத்து வாயில் வச்சு. அதாங்க சொல்லியிருக்காங்க. இட் இஸ் ஹாட் அண்ட் ஸ்பைசி. மணி சொல்கிறான் பாருங்க, இது ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப காரமாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மணி சொல்கிறான். செல்வி சொல்கிறா, டு வேஸ்ட் டு பி வெரி பேட் அண்ட் ஸோ வி ஆர் கோயிங் டு ஈட். ஸோ 2 பேரும் என்ன பண்ணணும், வேஸ்ட் பண்ணாமல் நம்ம 2 பேரும் இப்போ வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க. ஸோ குடீஸ், நம்மளுடைய ஒவ்வொரு ஃபுட்டுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ அது மட்டும் இல்லாத ஃபுட்டை நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஃபுட் வந்துட்டு சில பேருக்கு கிடைக்காமலும் போகலாம். ஸோ அதனால் குட்டீஸ், நம்மளுடைய ஃபுட்டில் வந்துட்டு நம்ம என்றைக்குமே வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஃபுட்டை வேஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நமக்கு திரும்ப கிடைக்காது. எந்த ஃபுட்டுமே எல்லா ஃபுட்டுமே ஹெல்த்தியான ஃபுட்டு தான். எதையுமே ஒமிட் பண்ணாமல் சாப்பிடணும். நம்மளுடைய டின்னர் டைமில் எந்த டைம்லையுமே வந்துட்டு எல்லா ஃபுட்டுமே நம்ம வந்துட்டு எல்லாமே சாப்பிட்ணும். அம்மா போடுற அந்த இன்க்ரீடியன்ட்ஸ், இந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, சில பேர் இதெல்லாம் ஒமிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது, நம்ம சாப்பிடணும். நம்மளுடைய டெய்லி லைஃபுக்கு எல்லா ஃபுட்டுமே, எல்லா ஒரு வெரைட்டிஸுமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஹெல்த்தி தான். ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க குட்டீஸ். தேங்க்யூ.